கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே அவருடைய மகிமையான வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருமையான கண்ணனுக்காக நாம் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவங்க இருக்கிற ஏரியாவே ஒரு மாதிரி ஏரியா தான். ஆண்டவர் அங்கேயே அவங்கள சாட்சியாக வைத்திருக்கிறதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நாம் தொடர்ந்து கடைசி ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி ரீனா அந்த ஜெபத்தை எடுப்பார்கள். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபித்து விடுதலையோடு அந்த இடத்திலிருந்து நான் கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. தேவனே நம்மை விடுதலையாக்குகிறவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு மெய்யான விடுதலையை தருவார். நம்ம எதிர்பார்த்து இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து நம்ம வந்திருக்கிறோமோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஏன்னா நேற்றைக்கு ராத்திரி முழுவதும் இங்கே தான் உட்காந்து ஜோம்னிட்டே இருந்தேன். கர்த்தர் எனக்கு முன்வைத்த காரியம் என்னன்னா விடுதலை. ஹல்லேலூயா. நிறைய ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்காங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் கூட குடும்பத்தில் நிறைய பாவ அடிமைத்தனம், நிறைய காரியங்களில் விடுதலை இல்லாது இருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு பாரத்தோடு தெய்வ சமூகத்தில் காத்து கிடந்து ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு எல்லாம் கர்த்தர் பிரதிபலனை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தொட்டு பேச முடியாது. இந்த தருணத்தை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கண்ணனை சாட்சி சொன்னாங்களா என்ன நான் கவனிக்கலை. அவங்க சாட்சி ரொம்ப பெருசு. கேட்டேன். சாட்சி சொன்னாங்களா முதல் தொடக்கத்துலேருந்து சாட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்களோ. ரொம்ப விரிவாக சொன்னோம். அதை 2 மணி நேரம் கொடுங்க என்ன அண்ணனுக்கு அன்னிட்டு சொன்னேன். அண்ணனே வந்திருக்காங்கன்னா 2 மணி நேரம் அவங்க கையில் கொடுங்கன்னு. அவ்வளோ பெரிய சாட்சி நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஆண்டவர் சந்தித்த விதம், இயேசு கிறிஸ்துவே சொப்பனத்தில் அவங்களுக்கு கட்டி இருந்தார் சொன்னாங்களே, அதுதான் சொன்னாங்களா. முக்கியமான சாட்சி அதுதான். அதான் சொன்னாங்கன்னா சாட்டாக சொல்லியிருக்காங்க. இலங்கையில் போய் நிறைய பாடுபட்டது. அவங்க சித்தி அவங்களுக்கு உண்டு. அந்த சித்திலாம் இவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்களாம். அப்போ சித்தி ஏசப்பா பற்றி சொன்னால் சித்தி மேலே பயங்கர கோபம் வருமா. ஏன்னா அவங்க அம்மா இருக்கும் போதே இன்னொருத்தரமாக அவங்க வந்துட்டாங்க இருக்கும் போதே. அதனால் அதுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம். நீனே எனக்கு வினையாக வந்திருக்கா, நீ எனக்கு சொல்கிறியான்னு சொல்லி பயங்கரமான அந்த சாட்சியெலாம் கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இந்த இடத்துல அவங்க முழுமையாக சொல்லுவாங்கன்னு நினச்சி இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த காரியத்தெல்லாம் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரம். இங்கே வந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்த பிறகும் பெரிய ரவுடித்தனம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆளை பார்த்தா அப்படி இருக்குதா? இருக்காது. பெரிய ரவுடித்தனம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி நிறைய காரியங்கள். ஆனாலும் இந்த புக்கெல்லாம் படித்து எல்லாம் படிச்சுட்டு ஆண்டவர் யாருன்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்டாங்க. உலகத்தில் இருந்து நிறைய காரியம் இதுதான் தெய்வம் இதுதான் தெய்வம்னு இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் இந்த அண்ணனை தெரிந்து கொள்றதுக்காக எல்லாத்துலேயும் விட்டு அனுபவிச்சிருக்காரு. ஆண்டவர் எவ்வளோ அனுபவிப்பேன்னு செய்ய எல்லா ஞானத்துக்குள்ளே நீ உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அந்த அவங்க சரித்திரம் அவங்க சொல்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க கிராமத்தில் இவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் ஃபேமிலி குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து அதிகமாக ஜெபம் ஆண்டவரே கண்ணனை ஒத்தையில் அங்கே இருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யணும், அவங்கள கொண்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கணும். பெரிய பிசாசுக்கு ஒரு சவாலாக நிற்கிற ஒரு அன்னை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார் அந்த பகுதியில். அதை தொடர்ந்து அவங்க பேர் கண்ணை அவங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நம்ம மறக்கக்கூடாது. இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமான சாட்சி முழுவதும் அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் என்ன செய்வோம், சொல்ல வைப்போம். சரியா, செய்தி கொடுக்காமலே என்ன செய்யலாம், அதெல்லாம் சொல்ல வச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்க முடியாது வாழ்க்கையில். ஆண்டவரோட சரி அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அநேக பாதைகள் வழியாக தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அறியாதிருந்த வழிகளில் நம்மை நடத்துகிறவர். நாம் அறிந்த வழிகளில் அல்ல, அறியாதிருந்த வழிகளில் நம்மை நடத்துகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யெகோவா ஷம்மா என்று தெரிவிக்கிற ஆண்டவர்.
ஆண்டவர் ஒவ்வொருவரோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்க பயப்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனா அது ஒன்றுமே உங்களுக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர். நீ பயந்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இது என்னை விட்டு கடந்து போயிருமோ, இந்த காரியங்களை நான் சுதந்திரிக்க முடியாதோ, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோன்னு சொல்லி அநேகர் பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா ஷம்மாவா இருக்கிறேன், உனக்கு நான் யெகோவா ஷம்மா. சூழ்நிலைகள் பார்க்காமல் நான் உன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு சத்தம் கேட்டது, யெகோவா ஷம்மாங்கிற ஒரு சத்தம் கேட்டது. ஆகவே தான் நான் இந்த இடத்துல தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். தேவனை இந்த இடத்துல எத்தனையோ ஒரு வரருக்கு பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறபடினா அவருடைய நித்திய பிரசன்னம் நம்மை நிரப்புகிற அந்த வல்லமை. ஒருவேளை ஒன்றுமே வாய்க்கல நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தோடு கூட, உன் பிள்ளைகளோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அப்படியே தேவனை மகிமைப்படுத்தும். என் கூட இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, என் கூட நீர் இருக்கிறபடினால், என் கூட இருக்கிறபடினால், என் கூட நீர் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பலவீனப்பட்டவர்கள் போல இருக்கலாம், மதியற்றவர்கள் போல சில நேரங்களில் தெரியலாம். ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையாகவே இருக்கிறேன், நான் பிரயாசப்படுகிற ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பு மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அதை அறிந்து கொள்வாய், நீ அதை உணர்ந்து கொள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீ உணர்ந்து என்னை மகிமைப்படுத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உன் காரியங்கள் எல்லாவற்றும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நான், உன் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டோடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்த, ஆண்டவரே இது காரியத்துல நான் பயப்படுகிறேன், இந்த காரியத்துல நான் தோற்று விடுவனோ என்கிற எண்ணம் இருக்கிறது. அப்படியே சொல்லுங்க, உங்க இருதயத்துல என்ன என்ன எண்ணங்கள் வருகிறதோ அதை ஆண்டவரத்துல இப்பொழுது அப்படியே அர்ப்பணிங்க. இன்னைக்கு அர்ப்பணிங்க. உங்க பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியமா இருக்கலாம், உங்கள் கணவர் காரியமா இருக்கலாம், உங்கள் தொழில் காரியமா இருக்கலாம், உங்கள் வியாதியின் காரியமா இருக்கலாம். ஆண்டவரத்தில் அறிக்கையிடுங்க. இன்றைக்கு தேவ கரம் இறங்கி வரும். இன்றைக்கு பரிசுத்தமான கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். ஓ ரிஷகனதரபோ ரிகமந்துரிபியாக்கதரபலபோ ரிஷலரதரிபியாக்கரபலபோ. தேவனுடைய அசைவாடுதல் சகோதரர், உன் மேலே கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய அசைவாடுதல். ரிஷகமதுரபலபோ ரிகமதுரபலபோ ஷா நிஷலரதரிபியாக்கதரபலபோ ரகதரபலரிகந்தரதரிபியாக்கரபலபோ. தேவன், யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ரிஷந்தி ரதனா ரிபதரபல ரியக்கரபலபனா வித்தரிதரியாக்கதரபலபா ரிஷலரதரிபியாக்கரபா. ஒரு மகிமை, ஒரு தேவ பிரசன்னம். ஆண்டவரை கேளுங்க, அந்த மகிமை, வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரிபதரபா ரிஷலரதரிபியாக்கரபனா ரியாதரபல ரியாக்கரபா துரிபியாக்கதரபலபோ ரதனா ரிஷலரதரிபியாக்கரபலபா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பயப்படுகிற ஒன்றும் நேரிடாதபடி, பயப்படுகிற ஒன்றும் நேரிடாதபடி. ரிமா ஷேகே மெகலோதரிபியாக்கரபா நிஷலரதரிபியாக்கதரபதனா ரிமா திரிபியாக்கத நிஷலரதரிபியாக்கரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, உடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் இவர்களோடு கூட இருக்கிறதற்காக, நீர் இருக்கிறதற்காக, முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தராய், ஆண்டவரை இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனாய், நீ கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீ கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் உடைய பிள்ளைகள் அதை பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ செய்கிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி, நன்றி,
நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்காய் செய்கிறதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட செய்கிறதற்காக தேவனை மகிமைப்படுத்துங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவருடைய கரங்கள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நிறைவாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நிறைவாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏகமா சம்மாவாய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற பகுதிகளிலே இன்னும் பயன்படுத்துவீராக. திரளான ஆத்துமாக்கள் வருவார்களாக. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் எழும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட சகல காரியங்கள் இருக்கிறதற்காக நீ நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.